மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். சென்னை மின்வாரிய தலைமையகத்தில் டெண்டர் ஆவணங்கள் அடங்கிய ஹார்ட் டிஸ்குகள் மாயமாகி இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன், முழு விவரங்கள் என பதிவு பண்ணுங்க. சென்னை அண்ணா சாலையில் அமைந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு மின்வாரிய தலைமையகத்தில் டெண்டர் கொள்முதல் மற்றும் விசாரணை தொடர்பான முக்கிய ரகசிய தகவல்கள் அடங்கிய 10க்கும் மேற்பட்ட ஹார்ட் டிஸ்குகள் மாயமானதாக புகார் அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய சம்பவமானது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இது தொடர்பாக சிந்தாரிப்பேட்டை காவல் நிலையத்தில் புகாரானது கொடுக்கப்பட்டு தற்போது வழக்கு பதிவு செய்யப்பட்டு 2 சந்தேக நபர்களை பிடித்து சிந்தாரிப்பேட்டை போலீசார் தீவிர விசாரணையில ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக மேலாண்மை துறையினோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த நிலக்கரி கொள்முதல் தொடர்பான தகவல்கள் அடங்கிய டிஸ்குகளே இதுல இருந்திருக்கலாம் எனவும் அதிகாரிகள் சந்தேகம் தெரிவிக்கின்றனர். கடந்த மே 16 மற்றும் 17 ஆகிய தேதிகள்ல தான் அலுவலகத்துல குறைந்த அளவிலான பணியாளர்கள் மட்டுமே இருந்த சூழல்ல இந்த திருட்டு நடைபெற்றதாக ஒரு தகவல்கள் தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் இந்த துறையை ஆய்வு செய்த பின்பு சில நாட்கள் புகாரானது கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த சம்பவம் தொடர்பாகத்தான் தற்போது சிந்தாரிப்பேட்டை போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறது. குறிப்பாக கடந்த செவ்வாய்க்கிழமை அன்றுதான் நிர்வாகத்துறையை சேர்ந்த அதிகாரி இந்த சிந்தாரிப்பேட்டை காவல் நிலையத்துல இது தொடர்பாக புகாரானது கொடுக்கப்பட்டிருக்கிறார். பல்வேறு கணினிகள்ல கோப்புகள் சரிவர பதிவாகதால பராமரிப்பு பணி செய்யக்கூடிய தனியார் நிறுவன ஊழியர்களை வரவழைத்து சோதனை செய்த போதுதான் பல்வேறு கணினிகள்ல இருந்து இந்த ஹார்ட் டிஸ்க் உள்ளிட்ட ஆவணங்கள் மாயமானது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இதனை தொடர்ந்து தான் செவ்வாய்க்கிழமை தான் நிர்வாகத்துறையோட பெண் அதிகாரி சிந்தாரிப்பேட்டை காவல் நிலையத்துல புகார் கொடுத்த நிலையில இதன் பேர்ல அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி தற்போது போலீசாரானது தீவிர விசாரணையானது நடத்தப்பட்டு வருகிறது. மே 20ஆம் தேதி தான் பல்வேறு பிரிவுகள்ல பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் இது தொடர்பாக காணாமல் போனதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். மேலும் சில கோப்புகளும் ஹார்ட் டிஸ்குகளும் இதுல காணாமல் போயிருக்க வாய்ப்பு இருப்பதாகவும் அதிகாரிகள் தரப்புல ஒரு தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக டெண்டர் கொள்முதல் மற்றும் நிர்வாக பணிகளை கவனிக்கக்கூடிய பிரிவுகள்ல தான் பணியாற்றக்கூடிய இந்த மூத்த அதிகாரிகள் தான் இந்த தகவலை தெரிவித்திருக்கிறார்கள். இதுல என்ன மாதிரியான டெண்டர் தொடர்பான தகவல்களை அளிப்பதற்காக இது போன்ற செயலில் ஈடுபட்டனரா உள்ளிட்ட பல்வேறு கோணங்கள்ல இந்த விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதே போன்று கொள்முதல் மற்றும் ஒப்பந்த முறைகேடுகள்ல தொடர்புடைய தரகர்களின் வருகை பதிவாகாமல் இருக்கவே இந்த கேமராக்களும் சில கேமராக்களும் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சிசிடிவி காட்சிகளை அடிப்படையாக வைத்துத்தான் தற்போது சிந்தாரிப்பேட்டை போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிற திருவல்லிக்கேணி டிசி ஜெயச்சந்திரன் தலைமையிலான தனிப்படையை இந்த விசாரணையை துவக்கிவிடப்பட்டிருக்கிறது. உடனடியாக இந்த மின்வாரிய டெண்டர் முறைகேடுகள் குறித்து பல்வேறு விசாரணைகள் நடைபெற்று வரக்கூடிய சூழல்ல இந்த திருட்டு சம்பவமானது மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏற்கனவே இது தொடர்பாக இந்த மின்மாற்றி கொள்முதல் ஊழல் தொடர்பாக ஒரு குற்றச்சாட்டு தொடர்பாக வழக்கு பதிவு செய்து இந்த விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில தலைமை அலுவலகத்தையும் இது போன்று தரவுகள் திருடப்பட்டிருக்கிறது, ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பான விசாரணையை தற்போது தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சாலமன். மின்வாரிய தலைமையகத்தில் 10க்கும் மேற்பட்ட ஹார்ட் டிஸ்குகள் மாயமான சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்தோம். மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ்.